இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியா பதவியேற்றிருக்கிறாரு. நரேந்திர மோடிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இவருக்காக எதுக்கு மொத்த தமிழ்நாடு கொண்டாடணும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். பொதுவாவே ஜனாதிபதி அப்படின்னு சொன்னாவே நார்த் இந்தியன்ஸ் தான்ப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாவே தமிழகத்துல தாமரை மலரவே மலராது அப்படின்னு இருக்கிறப்ப எதுக்காக ஒரு தமிழ் துணை ஜனாதிபதியை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும். இவரு பிஜேபிக்காக அயராது பல விஷயங்களுக்காக போராடி இருக்காரு. இதையும் தாண்டி RSSல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர். அதன் பிறகு ஜனதா பார்ட்டில இருந்தாரு. பிறகு பாரதிய ஜனதா பார்ட்டில அவரை இணைச்சுக்கிட்டாரு. பிஜேபியோட பல முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல ஆளுநராகவும் செயல்பட்டாரு. தெலுங்கானா, புதுச்சேரி, அதன் மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா வரைக்கும் இவரோட பேர் கேட்கும். இவ்வளவு பதவிகள் எல்லாம் அங்க வகிச்சிட்டு இருந்தவருக்கு தான் இன்னைக்கு துணை ஜனாதிபதி பதவி தேடி வந்திருக்கு. இது ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு தொண்டனுக்கோ அல்லது வேற யாருக்கோ கிடைச்சது அப்படின்னு பார்க்காம நம்ம தமிழனுக்காக இந்த பதவியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு எல்லாருமே பெருமைப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழகத்தில இருந்து அப்துல் கலாம் தான் ஜனாதிபதியா இருந்தாங்க. அதன் பிறகு நமக்கு தெரிஞ்ச வரை இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.